சுத்திக்கண்ணா 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 சுத்திக்கண்ணா. ஒரு அழகான கிராமத்தில் ரோஜா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு பிறந்தநாள் என்றாலே கொண்டாட்டம்தான். ஒவ்வொரு வருடமும் அவளுடைய பிறந்த நாளுக்கு அவள் அப்பா அவளுக்கு பிடித்தமான ஒரு பரிசை கொடுப்பார். ஆனால் இந்த வருடம் ரோஜாவுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவளுடைய 7வது பிறந்த நாள் அன்று காலையில் எழுந்ததும் ரோஜா நேராக தன் அப்பாவின் அறைக்குச் சென்றாள். அப்பா, என் பிறந்தநாள் பரிசு என்ன என்று ஆவலுடன் கேட்டாள். அவர் சிரித்துக்கொண்டே, இந்த வருடம் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பரிசு இருக்கு ரோஜா. வா, வெளியே போகலாம் என்றார். இருவரும் வீட்டுக்கு வெளியே வந்தார்கள். அங்கே ஒரு சிறிய மாங்கன்று தயாராக நின்றிருந்தது. ரோஜா குழப்பத்துடன் பார்த்தாள். அப்பா, இதுதான் என் பரிசா என்று கேட்டாள். அவர், ஆமாம் ரோஜா. இது வெறும் மாங்கன்று இல்லை, இது உன் பிறந்தநாள் மரம். இதை நாம இன்னைக்கு நடப்போறோம் என்றார். ரோஜாவுக்கு முதலில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பொம்மைகள், விளையாட்டுப் பொருட்கள் என்று எதிர்பார்த்த அவளுக்கு ஒரு மரக்கன்று பரிசாக வந்தது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அவள் அப்பா, இந்த மரக்கன்று உன் வயசுக்கு வரும்போது நீயும் இந்த மரமும் சேர்ந்து வளருவீங்க. இந்த மரத்துல நிறைய மாம்பழங்கள் காய்க்கும். அதை நாம எல்லோரும் சாப்பிடலாம். அப்புறம் பறவைகள் வந்து இதுல கூடு கட்டி வாழும். இது நமக்கு நிழல் கொடுக்கும், காத்தை சுத்தமாக்கும் என்று விளக்கினார். அப்பா சொன்னதைக் கேட்டதும் ரோஜாவுக்கு ஆர்வம் வந்தது. இருவரும் சேர்ந்து மாங்கன்றை நட ஆரம்பித்தார்கள். அப்பா குழி தோண்ட, ரோஜா மண் அள்ளிக் கொடுத்தாள். இருவரும் சேர்ந்து மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினார்கள். அந்த நாள் முழுவதும் ரோஜா அந்த மரத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் அவள் முதலில் செய்யும் வேலை அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதுதான். நாட்கள் செல்லச் செல்ல மாங்கன்று வளர ஆரம்பித்தது. அதன் கிளைகள் விரிவடைந்தன, இலைகள் தளிர்த்தன. ரோஜா வளர்ந்தாள், அவளுடன் சேர்ந்து அந்த மாமரமும் வளர்ந்தது. அவள் பள்ளிக்குச் செல்லும்போது அந்த மரம் அவளுக்கு நிழல் கொடுத்தது. கோடை காலத்தில் மாமரத்தில் நிறைய மாம்பழங்கள் காய்த்தன. ரோஜாவும் அவளுடைய நண்பர்களும் மரத்தடியில் விளையாடினர், மாம்பழங்களைச் சுவைத்தனர். பறவைகள் அந்த மரத்தில் கூடு கட்டி பாட்டு பாடின. ஒருநாள் ரோஜா தன் அப்பாவைப் பார்த்து, அப்பா, என் பிறந்தநாள் மரம்தான் எனக்கு கிடைச்ச சிறந்த பரிசு. இது வெறும் மரம் இல்ல, இது என் நண்பன். இது எனக்கு சந்தோஷத்தையும் இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகளையும் கொடுக்குது என்றாள். அவர் சிரித்துக்கொண்டே ரோஜாவின் தலையே தடவிக் கொடுத்தார். அன்று முதல் ரோஜா ஒவ்வொரு பிறந்தநாளன்றும் ஒரு மரக்கன்றை நடும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டாள். அவளைப் பார்த்து கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைகளும் தங்கள் பிறந்தநாளுக்கு மரம் நட ஆரம்பித்தார்கள். அந்த கிராமம் மரங்களால் நிறைந்து பசுமையாகவும் சுத்தமான காற்றோடும் மாறியது. ரோஜாவின் ஒரு பிறந்தநாள் பரிசு ஒரு கிராமத்தையே அழகாக்கியது. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு சுட்டி கண்ணா சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுட்டி கண்ணா.